44 44வது ஸ்லோகம் நைஷதீய சரித்திரத்துல. ஸ்கிரீன்ஷாட் பண்றேன். நலான் அசத்யான் அவதத் ச சத்யஹ கிருதோபவேஷான் சவிதே சுவேஷான் நோபாவிலாபூ கிமு தர்ப்பகஸ்ய பவந்தி நாசத்யயுதௌ பவந்தஹ. 44 நலான் அசத்யான் அவதத்து ச சத்யஹா, அதாவது உண்மையான நலன் அந்த ஸ்வயம்பரத்துக்கு, தமயந்தி ஸ்வயம்பரத்துக்கு வந்து சேர்ந்தான் அப்படிங்கிற வர்ணனை தான் இப்போ ஓடின்னு இருக்கு. அப்போ அசத்தியானு நலானு, அங்க நலன் மாதிரியே ரூபம் கொண்டு 4 பேர் வந்திருக்கா. இந்திரன், அக்னி, யமன், வருணன் நினைக்கிறேன் இல்லையா? அந்த 4 பேரை பார்த்து இந்த உண்மையான நலன் ச சத்யஹா, சத்யஹா நலஹா, உண்மையான நலன், நலான அசத்தியான், அசத்தியமான நலன்கள், அதாவது நலன் வேஷத்துல வந்திருக்கக்கூடிய அவளை பார்த்து கிருத்தோபவேஷான், கிருத்தோபவேஷான்னா கிருத்தோபவேஷான் செய்யப்பட்ட அமர்தலை கொண்ட, உட்கார்ந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய, ஒவ்வொரு ராஜாக்கு ஒவ்வொரு இடம் போட்டிருப்பா தமயந்தி சுயம்பரத்துல. நலனுக்குன்னு ஒரு இடம், ஆனா அங்க 4 நலன் வந்திருக்கா, எல்லாம் சேர்ந்துதான் உட்காந்து பார்ப்போம். யார் உண்மையான நலன் தமயந்தி பார்த்துக்கணும், நம்ம நலனுக்கு ஏற்பாடு பண்ணோம். இப்ப யார் நலன் உண்மையான நலன்னு கண்டுபிடிக்கிற வேலையில இறங்கினா அவளுக்கு கஷ்டம். அதனால கிருத்தோபவேஷான் எல்லாரும் உட்கார வச்சிருக்கா. கிருத்தோபவேஷான் சவிதே சுவேஷான், சவிதேனா பக்கத்துல அமர்த்தப்பட்ட, சுவேஷான் நல்ல வேஷம் கொண்ட அந்த 4 அசத்தியனான நலன்களை பார்த்து, அதாவது நலனுடைய ரூபத்துல இருக்கக்கூடிய பாக்கி 4 பேரை பார்த்து அவதத்து பேசினான். நான் உண்மையான நலன் அந்த 4 பேரை பார்த்து பேசினான். என்ன பேசினான்? நோபாவிலாபூ கிமு தர்ப்பகஷ்ச பவந்தி நாசத்யயுதௌ பவந்தஹ. உபௌ, நீங்க 2 பேர், அது 2 பேருக்கு நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்கான், இல்ல முதல்ல 2 பேரை பாக்குறான். 4 பேர் நலன் வேஷத்துல வந்திருக்கா. உபௌ கிமு தர்ப்பகஷ்ச, உபா ஆவிலாபூ, உபௌ இலாபூஹு, இலாவுடைய பிள்ளைகளா, கிமு தர்ப்பகஷ்ச இலா இலாவி இலாபூஹு தர்ப்பகஷ்ச, இலாபூஹு, இலா அப்படிங்கிறவளுடைய பிள்ளை புரூரவஸ், அவ ரொம்ப அழகு. அந்த புரூரவசும் காமதேவனுமா நீங்க 2 பேரு. பவந்தி நாசத்யயுதோ பவந்தா, நீங்க 2 பேர் அஸ்வினி குமாரர்களா அப்படின்னு உண்மையான நலன், பொய்யான நலன், நல ரூபத்துல இருக்கக்கூடிய 4 தேவர்கள் இல்லையா, அந்த 4 தேவர்களைய பார்த்து நீ புரூரவசும் காமதேவனுமா, நீங்க 2 பேரும் அஸ்வினி குமாரர்களா அப்படின்னு அந்த 4 பேரையும் பார்த்து, அஸ்வினி குமாரர்கள் 2 பேரு, புரூரவசு காமதேவன், இப்படி 4 நலன்கள், பொய்யான 4 நலன் மாறு வேஷத்துல நலனுடைய ரூபத்துல வந்திருக்கக்கூடிய 4 தேவர்களையும் பார்த்து உண்மையான நலன் கேட்கறான், நீங்க ஒருவேளை புரூரவசும் காமதேவனுமா, நீங்க ஒருவேளை அஸ்வினி குமாரர்களா அப்படின்னு கேட்கறான். பவந்தி நாசத்யயுதௌ, நாசத்யவுனா அஸ்வினி குமாரர்கள், பவந்தகா, இப்படியாக பவந்தகா நீங்க 4 பேரும் இந்த மாதிரி 4 பேரா, அதாவது 2 அஸ்வினி குமாரர்களும் ஒரு புரூரவசும் ஒரு மன்மதனும் சேர்ந்து வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு. ஏன்னா இவ எல்லாமே அழகுக்கு பெயர் போனவர்கள். அஸ்வினி குமாரர்கள் ரூபம், அழகுக்கு பெயர் போனவர்கள். மன்மதன், புரூரவசி, இவர் எல்லாருமே அழகுக்கு பெயர் போனவர்கள்ங்கிறதுனால இந்த உண்மையான நலன் பொய்யான நலன்களை பார்த்து இதே கேள்வி கேட்கிறான், நீங்க ஒருவேளை புரூரவஸ், காமதேவன், அஸ்வினி குமாரர்களான். என்ன தெரியறதுன்னா, நலனுடைய ரூபத்தை பார்த்து மிச்ச பேர் ஆச்சரியப்படுறது இருக்கட்டும், நலனே ஆச்சரியப்படுறான். இப்போ இவ்வளவு அழகா இருக்கல, நீங்க அஸ்வினி குமாரர்களா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? அவனுடைய ரூபம், அதை பார்த்து அவனே கேட்கறான் அப்படின்னு தெரியுது. அதுதான் 44வது ஸ்லோகம். நலான் அசத்யான் அவதத்து ச சத்யஹா கிருத்தோபவேஷான் சவிதே சுவேஷான் நோபௌ இலாபூஹு கிமு தர்ப்பகஷ்ச பவந்தி நாசத்யயுதௌ பவந்தஹா. 44. அப்புறம் 45 படிக்கிறேன். அமீத் அமீதிர் ஜகுரத்ர மத்தியே கஸ்யாபி நோத்பத்திரபூதிலாயாம் அதர்ப்பகாஸ்மஹ சவிதே ஸ்திதாஸ்தே
நாசத்தியதாம் நாத்திர பிபர்த்தி கஷ்டித்து. அவர்கள் வந்து அவனுக்கு அந்த உண்மையான நலன் வந்து உட்காரானே சுயம்பரத்துல, அவன் தானே இப்ப கேட்டான், நீங்க வந்து இலாபூஹுவா, அதே மாதிரி தர்பகனா, நாசத்தியயுதௌ, நாசத்தியயுதனா அஸ்வினி குமாரர்களா அப்படின்லாம் கேட்டான் இல்லையா. இவன் கேட்கறத அவளுக்கு குத்துறது, குற்றமுள்ள நெஞ்சுதானே குறு குறுக்கும். இவன் வந்து இலாபூனா புரூரவசான்னு கேட்டான். இலாங்கிறவளுடைய, இலாங்கிற ஒரு ஒரு இவ அவளுடைய பிள்ளை தான் புரூரவச, அவன் அழகுக்கு பேர் போனவன் இல்லையா. தர்பகஹானா மன்மதன், எல்லாரையும் மதம் கொண்டு மதம் கொள்ளச் செய்வதனால மன்மதன் அதுக்கு பேரு. தர்பகனான்னு கேட்டான். நாசத்திய யுதவு அப்படின்னா வந்து அஸ்வினி குமாரர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல அவன் கேட்டான். ஆனா இவர்கள் என்ன பண்றா, அவனை பார்த்து பதில் சொல்றா, அமி தம் ஈதிற்கு ஜகுர் அத்திர மத்தியே அமி, அமீனா இந்த 4 நலன் வேஷத்துல இருக்கக்கூடிய தேவர்கள், தம் அந்த நலனை குறித்து, ஈதிருக்கு ஜகு இவ்வாறு பேசினார்கள். மத்தியே மத்தியே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் நலனை பார்த்து இந்த மாதிரி பேசினா. என்ன பேசினா, கஸ்யாபி நோத்பத்தி ரபூத் இலாயாம், இலாவினிடத்தில் யாருக்கும் உற்பத்தி வரவில்லை. இலானா என்ன, பிருத்திவி. இலாங்கிற சப்தத்துக்கு பிருத்திவின்னு ஒரு அர்த்தம். யாரும் இங்க பூமியில பிறந்தவங்க கிடையாது, உன்ன மாதிரி சாதாரண ஆள் கிடையாது, நாங்கெல்லாம் தேவர்கள்னு ஒண்ணு. அதர்பகாஸ்மஹா சவிதே ஸ்திதாஸ்தே, நாங்க யாரும் தர்பகர்கள், மதம் ஏற்படுத்தக்கூடியவர்கள் இல்ல. ஏன்னா உன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கோம். உன் பக்கத்துலன்னா என்ன, உன் பக்கத்துல உட்கார்ந்தா ஒருத்தனுக்கு கர்வமே வராது. ஏன், நீ தான் பெரிய அழகன், பேரழகன். உன் பக்கத்துல உட்காந்து எவனுக்கு தர்ப்பம் வரும்? எங்களுக்கே தர்ப்பம் வராது இருக்க பட்சத்துல நாங்க இன்னொருத்தனுக்கு எப்படி மதத்தை கொடுக்க முடியும்? தர்பகானா கர்வம். உன் பக்கத்துல உட்கார்ந்தாலே ஆணவம் உடைஞ்சு போயிடும், ஏன்னா நீ அவ்வளவு பெரிய அழகன். அப்போ நாங்க யாருமே தர்பகர்கள், அதர்பகாஸ்மஹா சவிதே ஸ்திதாஸ்தே, தே சவிதே ஸ்திதாஸ்தே இருக்கு இல்லையா, தே சவிதே உன்னுடைய அருகாமையில் ஸ்திதாக இருப்பவர்களான நாங்கள், அதர்பகாக ஸ்மஹா யாரையும் தர்ப்பம் ஏற்படுத்தவர்களாக நாங்கள் இல்லை. நாசத்தியதாம் நாத்திர பிபர்த்தி கஷ்டித்து, அசத்தியதாம் ந அசத்தியதாம் அப்படின்னா, அசத்தியதான என்ன, பொய்யான தன்மை. நாசத்தியதாம்னா பொய்யாம தன்மை இல்லாதது, அதாவது உண்மையான தன்மைன்னு அர்த்தம். டபுள் நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ஆயிடும் இல்லையா. அதான் அசத்தியத்தாலே ஒரு நெகட்டிவ் இருக்கு, சத்தியம் அசத்தியம். நாசத்தியதானா என்ன இருது, நாசத்தியதானா உண்மையான தன்மை. ந அசத்தியதாம் அதாவது உண்மையான தன்மையை, நாத்திர விபர்த்தி கஷ்டித்து, கஷ்டித்து எந்த ஒருவனும், அத்திர விபர்த்தி உண்மையை, உண்மையான தன்மையை நாங்கள் யாரும் தரிக்கவில்லை. அப்படின்னா என்ன, அவனே மாட்டின்ட்டான், பொய்யான தன்மையை நாங்க தரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். சரியா. அதாவது என்ன ஆயிடுத்துன்னா, இந்த நலன் ஒரிஜினல் நலனை பார்த்துட்டு, இதுதான் தெரியுமேப்பா, நாங்கெல்லாம் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உன்ன மாதிரி வேஷம் போட முடியல அப்படின்னு அவர்களுக்கே தெரியாது. அதனால நாங்க யாரும் அசத்தியதாம் இல்ல, நாசத்தியதாம் நாத்திர விபர்த்தி, உண்மையான தன்மையை நாங்க யாரும் தரிக்கவில்லை அப்படின்னு சொன்னோம். சரியா. அப்படி சொன்னா அப்பனா எல்லாருமே நாங்க சும்மா வேஷம் தான் போட்டிருக்கோம். தஸ்ரவு ஆசாஸ்து சந்தீதி அப்படின்னு சொன்னான். சரியா. அமீ தமீதிர்க் ஜகுரத்ர மத்தியே கஸ்யாபி நோத்பத்தி ரபூத் இலாயாம் அதர்பகாஸ்ம, அதாவது யாருமே பூமியில பிறந்தவா இல்ல, ஒன்ன மாதிரி அழகனும் இல்ல, பொய்யான தன்மைய தரிக்காமலும் இல்ல. அப்படின்னா என்ன, இல்ல உண்மையான தன்மையை தரிச்சுண்டும் இல்ல, பொய்யான தன்மையை தரிச்சுன்னு தான் இருக்கோம். பூமியில பிறக்காத தேவர்கள் நாங்க தான். அதாவது நலன் வந்து கேட்டான்ல, நீங்க இலா குமாரர்கள் அப்படின்லாம் சபையில கேட்கறான். தெரியும் தேவர்களே வந்து நலனை தான் வந்து, நீ வந்து இந்திரனை அவர்களுக்காக தூது போக சொல்றான். யார, நலனையே. தமயந்திட்ட போய் நீ கன்வின்ஸ் பண்ணு, நாங்க வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம்னு சொல்றான். எங்கள்ல யாராவது தன்னை தேர்ந்தெடுத்துக்கோன்னு சொல்றா. அத மாதிரி தெரிஞ்சதுனால அவங்க வந்து, நான் தான் உங்க விஷயத்துல வந்திருக்கேன்னு அவளே சொல்லிக்கிறான். தெரியும் அவனுக்கு, சொல்லலைன்னா கூட அவனுக்கு தெரிஞ்சிடும். தரிஹி கேயூயம் இத்தியாசம் தேபியः பரான் நஃப் பரிகல்பயஸ்வ ஸ்ரியா விதூரீகிருதம்
கிருத காமதேவான் அஸ்மின் சமாஜே பகுஷு பிரமந்தி பைமி கில ஆஸ்மாசு घटिष्यते असौ தேபியः பரான் நஹா பரிகல்பயஸ்வ தேபியா பரான் அவர்களை காட்டிலும் வேறானவர்களாக எங்களை நீ தெரிந்து கொள் நஹா எங்களை தேபியா தேபியானா நீ கேட்டே 4 பேரானு இலா குமாரன் மன்மதன் அஸ்வினி குமாரர்கள் 2 பேர் இப்படி 4 பேருக்கு இந்த 4 பேரானு நீ எங்களை டவுட் பண்ணையே தேபியா அவர்களை காட்டிலும் நகா எங்களை பரானு பரிகல்பயஸ்வ வேறானவர்களாக தெரிந்து கொள் ஸ்ரீயா விதூரீகிருத காமதேவான் ஸ்ரீஹினா என்ன அழகு அழகினால் விதூரீகிருத காமதேவான் பரிகல்பயஸ்வன அன்வயம் அழகினால் காமதேவனே ஜெயித்தவர்களாக்கும் நாங்கள்லாம் அப்படின்னு அவர்கள் சொல்றா யார் இந்திரா அக்னி யமன் வருணன் தானே 4 பேர் எந்த 4 தேவர்கள் வந்திருக்காங்க சுயம்பரத்துக்கு அப்படியா 1 மார்க்லாம் வந்தா ஞாபகம் வச்சுக்கணும் எந்த 4 தேவர்கள் வரா ஏன் 4 மிச்ச பேர் வரலன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு ஏன் சிவன் வரல ஏன் பிரம்மா வரல அப்படின்லாம் நிறைய இருக்கு அந்த ஸ்லோகங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா அது 5 மார்க்ல வரலாம் எக்ஸ்பிளைன் அந்நிய தேவாக கிமர்த்தம் ஸ்வயம்பர தமயந்தி ஸ்வயம்பரம் பிரதி நாகதாக அப்படின்னு கேட்டா அதுக்கான ரீசன் ஸ்லோகங்கள்ல இருந்து எடுத்து சொல்லணும் சரியா சரி தேபியா பரான் நகா எங்களை அவர்களை காட்டிலும் வேறானவர்களாக நீ தெரிந்து கொள் எப்படிப்பட்டவர்கள் ஸ்ரீயா விதூரி அழகினால் மன்மதனையே தூரத்தில் தள்ளியவர்களாக்கும் நாங்கள்லாம் ஏன்னா நலன் வேஷத்துல இருக்கிறதுனால நலன் அப்படிப்பட்டவன் அப்படியே சொல்றான் சரியா அஸ்மின் சமாஜே பகுஷு பிரமந்தி அஸ்மின் சமாஜே இந்த சமாஜத்தில் பகுஷு பல ராஜாக்களுக்கு இடையில் பிரமந்தி சஞ்சரிக்க கூடியவளாக பிரமணம்னா சஞ்சரிக்கிறதுன்னு அர்த்தம் சஞ்சரிக்கக்கூடியவளாக பைமி என்ன பண்ண போறா பைமினா யாரு தமயந்தி பீமனுடைய பொண்ணு பீமன்னா நம்ம பீமன் இல்ல அந்த தமயந்தி அப்பாக்கும் பீமன் பேர் அஸ்மாசு கடிஷ்யதே சௌ அதாவது இந்த பைமி பல ராஜாக்களுக்கு நடுவுல சஞ்சரிக்கக்கூடிய பைமி அஸ்மாசு கடிஷ்யதே எங்கள் 4 பேர்ல ஒருத்தர்கிட்ட தான் சேர போறா அப்படின்னா என்ன எங்களுக்கு தான் மாலை போட போறா நீ அதெல்லாம் பயப்படுற நீ கேட்ட ஆள்லாம் நாங்க இல்ல அப்படின்னா அவன் சொல்றான் அதாவது நீ என்ன ராஜகுமாரனான்னு கேட்டியே நாங்க நலன் வேஷத்துல வந்ததுக்கு காரணமே பைமி எங்களுக்கு மாலை போடணுங்கிறது தான் எங்களுக்கு தான் போட போறா எல்லாம் கவலைப்படாத உட்கார் அப்படின்னு சொல்றான் யாரு இந்த தேவர்கள் உண்மையான நலனை பார்த்து சொல்றான் தேபிய பரான் நஃப் பரிகல்பயஸ்வ ஸ்ரீயா விதூரீகிருத காமதேவான் அஸ்மின் சமாஜே பகுஷு பிரமந்தி பைமி கில அஸ்மாசு கடிஷ்யதே அசௌ அப்புறம் அசாம என் நாம தவேக ரூபம் கில அல்லவா கில பைமி அஸ்மாசு கடிஷ்யதே கில அப்படின்னு அசௌ பைமி இந்த பைமியானவள் எங்களோட தானே சேர போறா எல்லாம் கவலைப்படாத சொல்றான் அவன்கிட்ட நீ யாரோ எங்களை யாரோன்னு காமிக்கலாம் ட்ரை பண்ணாத நாங்கள்லாம் பூமியில பிறந்த நாங்கள்லாம் எங்களை நாங்கள்லாம் மன்மதிலேயே அழகனால ஜெயித்தவர்கள் நீ சொன்ன ஆள்லாம் இல்ல எங்களுக்கு தான் மாலை போட போறான்னு சொல்றான் அசாம என் நாம தவேக ரூபம் ஸ்வேனாதிகத்திய ஸ்ரித முக்த பாவாக தன்னோ திகாஷா பதிதான் நரேந்திர திக்வேதம் அஸ்மத் விபுதத்துவம் அஸ்து ஹே நரேந்திர அசாம என் நாம தவேக ரூபம் தவ ரூபம் அசாம திஷ்டாம உன்னுடைய ரூபத்தை நாங்கள் சபாயாம் அசாம திஷ்டாமன்னு போட்டிருக்கு அங்கீகிருத மௌர்க்கியாக சந்தா திருஷ்டுவா பைமி பிராப்தி துராஷாவசாத்து சிரித முக்த பாவாக அதாவது நாங்க என்னமோ பாவம் ஒரு இன்னசென்ட்டா ஒரு பரிதாபப்பட்டு எங்களுடைய இந்திரன் அக்னி யமன் வருணனுடைய ரூபங்கள் எல்லாம் விட்டுட்டு உன்னுடைய ரூபத்தை எடுத்துட்டு இருக்கோம் நாங்கள்லாம் யாரு திகதிபதி ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொருதான் அதிபதி பூர்வ திக்குக்கு இந்திரன் அதிபதி சரியா வருணன் பশ্চিம திக்குக்கு அதிபதி ஆக்னேய அக்னி மூலைக்கு அக்னி தேவதை
இவன் வந்து வருணனா இன்னொருத்தன் யாரு? தெற்குக்கு வருணன் அதிபதி. இப்படி இருக்கு. ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். சொல்லுங்க. एवं वा अस्तु. एवं वा ओके अस्तु तद् अस्तु व्रणनिवृत्त्यर्थम् आगच्छन्तु. ओके என்னாச்சு? தவேக ரூபம். தவ ரூபம் இந்த உன்னோட ரூபத்தை இங்க நாங்க எடுத்துட்டு இருக்கோமே, அசாமனா ஏற்றுக்கொண்டிருக்கோம். அது ஸ்வேனாதிகத்திய ஸ்ரித முக்த பாவா, நாங்களாகவே அதிகத்திய தெரிஞ்சுண்டு, அதாவது உன்னை மாதிரி ரூபம் போடணும்னு தெரிஞ்சுண்டு, முக்தபாவாக ஒரு 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 சிறு பிள்ளைத்தனமா ஒரு சீப்பான ஒரு ட்ரிக்கை தான் நாங்க யூஸ் பண்றோம். ஏன்னா தமயந்தி நலனுக்கு மாலை போடுவா, நலன் தான் அழகன். அந்த பவதகவா கிளாஸ் மத்திய டிஸ்டர்ப் கரோதி. ஸ்ரித முக்தபாவாக போன ஆகத்தம் பசியது. அந்த முக்தபாவத்தை எடுத்துண்டு நாங்க தான் வந்து முக்தபாவத்தை ஆசிரியத்தவர்களாக அந்த ஒரு சீப்பான ஒரு வேலையை பண்ணிட்டு உன்னோட ரூபத்தை நாங்க போட்டுன்னு இருக்கோம். அதனால தன்னோ திக் ஆஷாபதிதான் நரேந்திர, ஆஷாபதிதான்னு திக் அப்படிப்பட்ட எங்களுடைய ஆஷாபதிதா அப்படின்னா என்ன? திசைகளுக்கு தேவதைகளாக இருக்கும் தன்மை, திக்பாலகத்துவம். அதாவது ஒவ்வொரு தேவதையும் ஒவ்வொரு திக் பாலகன் இல்லையா? ஒரு திசைக்கான அதிதேவதை. கிழக்குக்கு இந்திரன் அதிதேவதன், அதான் ஆஷாபதித்துவம். அதுதான் ஆஷாபதிதான்னு ஸ்ரீலிங்கத்துல சொல்றான். அப்படிப்பட்ட எங்களுடைய ஆஷாபதிதான்னு திக்பாலகத்துவத்தை திக்கரிக்கிறோம். திக்கு வந்தா தித்தியா வரும். திக் தாஞ்ச தஞ்ச மதனஞ்ச இமாஞ்ச மாஞ்ச கேள்விப்பட்டிருக்கு. அந்த த்விதியா சொல்லி திக்கு சொன்னா தூற்றுதல். அதை நாங்கள் தூற்றுகிறோம். எங்களுடைய எந்த தன்மைய, என்னதான் வந்து கிழக்கு திசைக்கே நாங்கள் தலைவனாக இருந்தாலும் இந்திரன், அதே மாதிரி மேற்கு திசைக்கு வரும். இப்படி ஒவ்வொன்றா எடுத்துக்கணும். தேவதையாக இருந்தாலும் கூட ஒரு சீப்பான ட்ரிக்க பண்ணி உன்னுடைய வேஷத்தை தான் போட்டுக்க வேண்டியதாச்சு. ஏன்னா தமயந்திக்காக ஆசைப்பட்டு அப்படின்னு சொல்றான். தன்னோ திக் ஆஷாபதிதானு நரேந்திர திக் வேதம் அஸ்மத் விபுதத்துவம் அஸ்து. அஸ்மாகம் விபுதத்துவம், எங்களுடைய தேவத்தன் திக் வேதம். திக் சேதம்னு இருக்கா? அந்த பாட்டத்துல தோஷம் இல்லை. இதம் விபுதத்துவம். விபுதத்துவம்னா என்ன? தேவத்துவம். இந்த தேவத்துவமே ஒரு தேவத்துவத்தையே நாங்க தூற்றணும். ஏன் என்ன பிரயோஜனம் தேவனா இருந்து? பூலோகத்துல இருக்கிற ஒரு தமயந்தி, ஒரு ராஜகுமாரி, எல்லாரும் சொர்க்கத்துக்கு தானே ஆசைப்படுவா. ஆனா அவளே வந்து பூலோக ராஜகுமாரன் தான் ஆசைப்படுறா. தேவ இந்திரனே ஆனா சொர்க்கத்துல போய் என்ன வேணாலும் சௌக்கியம் கிடைக்கும், இந்திராதி தேவர்களை கல்யாணம் பண்ணிண்டா. ஆனாலும் அவ இவனை விரும்புறாங்கிறதுனால என்ன பண்றோம்? உன்னோட அழகு எங்களை, அதுவும் கஷ்டப்பட்டு உன்னோட வேஷத்தை போட்டோம் சீப்பா, இந்த ட்ரிக்கை பண்றோம். எங்களுடைய விபுதத்துவமே வேஸ்ட். அதாவது நாங்க தேவத்தன்மையே எங்களுக்கு வேஸ்ட் தான் அப்படின்னு ஃபீல் பண்றோம். அசாம என்னாம தவேக ரூபம் ஸ்னேகாதிகம்ய ஸ்ரித முக்த பாவாக தன்னோதிக் ஆஷாபதிதான் நரேந்திர திக்வேதம் அஸ்மத் விபுதத்துவம் அஸ்து. இது 47 முடிஞ்சது. 48 சாவாக் அவாக்ஞாயிதமாம். என்னோட பாட்டத்துல 48 வருது இப்ப படிக்கிறது. சாவாக் அப்படியா? இது எக்ஸ்ட்ரா ஸ்லோகம் வந்திருக்குமோ? அப்படியா? அவர் சோமசேகர் சார் எழுதினதுல சரி பாருங்க அப்புறமா. சாவாக் அவாக்ஞாயிதமாம் நலேன தேஷாம் அநாசங்கித வாக்சலேன ஸ்திரீரத்ன லாபோச்சிதயன் அல்ல ஸ்திரீரத்ன லாபோச்சித யத்னமக்னம். எத்தனாவது? 49. எந்திர 48 காமிக்கிறது என்னோட பாட்டம். என் பாட்டத்துல ஏதோ ஒரு ஸ்லோகம் விட்டு போயிருக்கப்போ.
இது வந்து நிர்ணய சாகர் புஸ்தகம். நீங்க அதுதான் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்க எடுத்துட்டு இருக்கிற ஜெராக்ஸ் நிர்ணய சாகர் புஸ்தகம் தானே? சாவாகு 48 தானே? ஓ, அப்ப இந்த நம்பர் இவா தப்பா போட்டிருக்கா. இல்ல நான் சொல்றது இங்க இந்த புஸ்தகத்துல 48ன்னு போட்டிருக்கு இல்லையா, ஒண்ணு அந்த நம்பர் தப்பா இருக்கணும். ஏன்னா 1 2 இல்ல இவர் நீங்க நம்பரை நோட் பண்ணிருக்க இல்லையா, நடுவில் ஏதாவது நம்பரை விட்டுருப்பேன். எக்ஸ்ட்ரா 12 2 தடவை அந்த மாதிரி ஏதாவது போட்டிருப்பேல நம்ம. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 கரெக்டா போட்டிருக்கேன். 15 16 17 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 37 38 39 கரெக்டா போட்டிருக்கேன். 44 45 46 47 48 49 50 விட்டு போறது பாருங்க. 49க்கு நேரா நீங்க 50 போடணும், அதை நீங்க விட்டுருக்கு. 51 50க்கு நேரா 50 கொண்டு வந்துட்டீங்க. சம் குளறுபடி இருக்கு. சரி பார்த்துப்போம். சா வாக் அவாக்ஞாயிதமாம் நலேன தேஷாம் அநாசங்கித வாக்சலேன ஸ்திரீரத்ன லாபோச்சித யத்ன மக்னம் ஏனம் ஹி நஸ்ம பிரதிபாதி கிஞ்சித். அநாசங்கிதம் அனுசம்ஹிதம் தேவானாம் வாக்சலம் அனுசம்ஹதிஹின. அந்த வாக்கு பொருந்தாம இருக்கு. அவர்கள் பேசின வார்த்தை எங்களை தான் அவ தேர்ந்தெடுப்பான்லாம் சொன்னா இல்லையா. அவாக்ஞாயிதமாம் அவாக்ஞாயிதமாம் அதிசயேன அவகணிதா. அந்த வாக்கை வந்து பொருட்படுத்தாம போச்சு. அந்த வார்த்தை தேவர்கள் சொன்ன வார்த்தை, அதாவது நாங்க சீப்பா இப்படி போடுறோம், எங்களுடைய தேவத்துவம்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொன்னா இல்லையா. தேஷாம் அநாசங்கித வாக்சலேன, அநாசங்கித வாக்சலம்னா அது யோசிக்காம அப்படி பேசிட்டாவா, இது உள்ளது உள்ளபடி பேசிட்டா. அப்படின்னா அதனால அந்த வாக்கை வந்து பெருசா யாரும் கண்டுக்கல. ஸ்திரீரத்ன லாபோச்சித யத்ன மக்னம் ஏனம் ஹி நஸ்ம பிரதிபாதி கிஞ்சித். அதாவது ஸ்திரீரத்ன லாபோச்சித யத்னம், ஸ்திரீரத்னமாகி அந்த தமயந்தியை, ஸ்திரீரத்னம்னா உயர்ந்த ஸ்திரீ, ரத்னம்ங்கிற சப்தம் உயர்வை குறிக்கும். உயர்ந்த ஸ்திரீயான தமயந்தியை லாபோச்சித அடைவதற்கு உச்சிதமான தகுந்த யத்ன மக்னம், யத்னம்னா முயற்சி, அந்த முயற்சியில் மக்னம் மூழ்கி இருக்கக்கூடிய ஏனம், ஏனம்னா இந்த நலனை நஸ்ம பிரதிபாதி கிஞ்சித்து, கிஞ்சித்து எந்த ஒண்ணும் ந பிரதிபாதி, எந்த ஒண்ணும் இவனை பாதிக்கல. அதாவது அவர்கள்லாம் ரொம்ப நலனை ஸ்துதி பண்ணா. தேவர்களே வந்து நாங்கெல்லாம் தேவனா இருந்து என்ன பிரயோஜனம், ஒன்னதான் இது பண்றோம் அப்படின்லாம் இவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருந்தா. நாங்க ஒன்றும் அஸ்வினி குமாரர்கள் இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா இல்லையா. இவ சொன்ன எந்த வாக்கையும் பெருசாலாம் கவனிச்சுக்கல, கண்டுக்கல. ஏன்னா அவனோட குறிக்கோள்லாம் தமயந்தி எப்போ வருவா, அந்த தமயந்திய கூட்டிட்டு போலாம் எப்போன்னு ரெடியா இருக்கான். அதனால ஸ்திரீரத்ன லாபோச்சித யத்ன மக்னம் ஏனம் ஹி நஸ்ம பிரதிபாதி கிஞ்சித்து, கிஞ்சித் ந பிரதிபாதி ஸ்ம. இவனை வந்து எதுவுமே இவனுக்கு தெரியவில்லை. நான் பெருசா அவன் வார்த்தைகள் எல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. அவர்கள் வந்து தன்னையே அவமானப்படுத்திட்டு பேசினா தேவர்கள். அந்த தேவர்கள் தன்னை குறைச்சு பேசின்றதை இவன் வந்து பெருசா எடுத்துக்கல. பெருசா எடுத்துக்கலன்னா ஏன் பெருசா எடுத்துக்கல, தேவர்கள் மேல இருக்கிற மதிப்புனாலயா? இல்ல நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களை மாதிரி வருமா அப்படி சாதாரணமா ஒருத்தர் வந்து தன்னை தாழ்த்தி பேசிண்டா, நீங்களே இப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நாங்களாம் எங்க இப்படி சொல்லுவோம்ல சாதாரணமா. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் அப்படின்னு யாராவது பெரியவா ஆரம்பிப்பா. அது அவளுடைய வினயம். பார் இவரே இப்படி சொல்றாரு அப்படின்னு நம்ம வந்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லும்போது எப்படி ஆரம்பிச்சாரு பாருங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் நான், இந்த விஷயத்துக்கு இவருக்கே தெரிஞ்சதுதான் அப்படின்னா, தெரிஞ்சது இவ்வளவுதான்னா இப்ப வேற எவனுக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும் இல்லையா. அந்த மாதிரிலாம் இவன் எதுவும் கன்சோல் பண்ணல அந்த தேவர்களை. அவங்க புலம்பினா அதை வந்து அவன் கன்சோல் பண்ணல. ஏன், அவனோட குறிக்கோள் வேற இடத்துல இருக்கு.
தமயந்தி ஸ்ரீரத்ன லாபோச்சித யத்ன மக்னனாக இருக்கான். அதனால ஏனம் இவனை குறித்து இவன் விஷயத்னா ந பிரதிபாதி கிஞ்சித், இது எதுவுமே இவனுக்கு பொருட்டா தெரியல. இவர்கள் குறைச்சு பேசின்றதோ இதெல்லாம் என் வேஷத்துல வந்திருக்கானே அப்படிங்கிறத அவன் பார்த்தான், அவ்வளவுதான். பெருசா கண்டுக்கல. வரட்டும், 4 பேர் நம்ம விஷயத்துல வந்திருக்கான், இப்போ அதெல்லாம் மீறி தான் நம்ம ஜெயிக்கணும் தமயந்திங்கிற மாதிரி அவன் அதுல ஃபோக்கஸ்டா இருக்கான்னு தெரியுது. சாவாக் அவாக்ஞாயிதமாம் நலேன தேஷாம் அநாசங்கித வாக்சலேன ஸ்திரீரத்ன லாபோச்சித யத்ன மக்னம் ஏனம் ஹி நஸ்ம பிரதிபாதி கிஞ்சித்துன்னு 48வது ஸ்லோகம். யஸ்பர்தயா ஏன நிஜ பிரதிஷ்டாம் லிப்சு சயே 49 எந்துல யஸ்பர்தயா. நீங்க 50க்கு நேரம் 50 கரெக்டா போட்டிருக்கீங்க பாத்தீங்களா? 50க்கு நேரம் 50 போட்டிருக்கீங்க. அப்ப 49 தானே இது? அப்படியா? அப்ப இந்த புஸ்தகத்துல ஏதாவது தோஷம் பண்ணிருப்பான். 2 நம்பரை ரிப்பீட் ஆக்கியிருப்பா. அது ஆனா 2 ஸ்லோகம் ஒரே மாதிரி வருது. அதுல 2 ஸ்லோகம் ஒரே ஸ்லோகத்துக்கு 2 அர்த்தம் சொல்லணும்னு 2 ரிப்பீட் கூட பண்ணிருப்பா. கவனிச்சலா? பாத்துக்கலாம். அதை அப்புறமா உட்காந்து டெஸ்ட் பண்ணி எது நிர்ணய சாகர்ல தப்பா அதுல தப்பான்னு பாக்கலாம். நீங்க போட்ட நம்பர்ல யஸ்பர்தயா ஏன நிஜ பிரதிஷ்டாம் லிப்சு சயேவாக ததுன்னதத்வம் கஸ்பர்திது ஸ்வாபிஹத ஸ்வஹானைஹி ஸ்தானே அவஹேலாம் பகுலாம் ந குர்யாத். யஸ்பர்தயா ஏன நிஜ பிரதிஷ்டாம் லிப்சுஹு சயேவாக ததுன்னதத்வம் கஹ ஸ்பர்திதுஹு ஸ்வாபிஹத ஸ்வஹானைஹி ஸ்தானே அவஹேலாம் பகுலாம் ந குர்யாத்னு ஒரு கேள்வி. அதாவது எந்த புருஷனோட போட்டி போட்டு தன்னுடைய கௌரவத்தை அடைய விரும்புவானோ அவன்தான் தன்னுடைய பெருமைய சொல்லுவான். அவன்தான் தன்னுடைய பெருமையை சொல்லிப்பான். தஸ்மாத் அப்ப என்ன ஆகும்? அதாவது எந்த ஒருவனோட போட்டி போடுறானோ அவன் போட்டி போடுறவன் தன்னுடைய பெருமையை சொன்னான்னா அது ஈஸியான வெற்றி இல்லையா? போட்டி போடுறவனே அகைன்ஸ்டா போட்டி போடுறவனை பத்தின பெருமையை சொன்னான்னா இவன் ஏதாவது கண்டுக்கணுமா என்ன? அதை அவ்வளவுதான், நீயே விஜய் ஒத்துன்ட்ட அப்படின்னு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லையா? அது மாதிரிதான் அந்த தேவர்களுக்கும் நலனுக்கும் ஆயிருக்கு. அதாவது முன்னாடி ஸ்லோகத்துல இது எதுவுமே நலன் கண்டுக்கலன்னு சொல்லும் பொழுது இந்த அவர்கள் சொன்ன தன்னுடைய அவமதிப்பான வார்த்தைகளை கூட நலன்லாம் பெருசா கண்டுக்கலன்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஹேது சொல்றார். யஸ்பர்தயா ஏன நிஜ பிரதிஷ்டாம் லிப்சுஹு. ஒரு போட்டி போட்டு எதிராளியினால் தன்னுடைய பெருமையை அடைய விரும்புவானோ அவன்தான் ததுன்னதத்துவம் ஆக எதிராளியோடைய பெருமையை சொல்லுவான். புரியுறதா நான் சொல்றது? பர்சன் ஏ பர்சன் பி இருக்கா. பர்சன் பி பர்சன் ஏவை பத்தின பெருமையை சொல்றான். 2 பேருக்கும் போட்டின்னு வச்சுப்போம். போட்டி போடக்கூடிய 2. பி ஏவனுடைய பெருமையை சொல்லி போட்டி போட்டான்னா என்ன அர்த்தம்னா இவனை கூட போட்டி போடுறதுனால தனக்கு பெருமை கிடைக்கிறதுன்னு அவன் நினைக்கிறான்னு அர்த்தம். இல்லாட்டி ஏன் ஏவை பத்தி பெருமைய போட்டியாளனுடைய பெருமையை இவன் சொல்லிட்டு இருப்பானா என்ன? அது மாதிரி உண்டு. போட்டி போடுறது பெரிய இடத்துல போட்டி போட்டுனோம், ஜெயிச்சா அவனையே ஜெயிச்சுட்டான்னு சொல்லிக்கலாம், தோத்தா அவன்கிட்ட தானே தோத்தான்னு ஒரு இது வரும். அப்படிதானே? இப்ப இதனால என்ன தெரிகிறது? எவன் பேசினானா அவனுக்கு தான் பிரச்சனை. இவனுக்கு போட்டி போடுறவனுக்கு அது பெருமைதான். திருப்பியும் அது அவனுக்கு பெருமையும் இல்லை நஷ்டமும் இல்லை, அப்படியேதான் நிலையா நிற்கிறான். சயேவாக ததுன்னதத்துவம். அதாவது போட்டி போடுவதனால தனக்கு பெருமைன்னு நினைக்கிறவன் தான் இன்னொருத்தன் போட்டியாளனுடைய பெருமையை சொல்லுவான். இல்லாட்டி கஹ ஸ்பர்திதுஹு ஸ்வாபிஹித ஸ்வஹானைஹி. தன்னால் சொல்லப்பட்ட தன்னுடைய குறைச்சலையே ஸ்தானே அவஹேலாம் பகுலாம். அப்படி சொன்னா என்ன ஆகும்?
அந்த ஸ்தானத்துல இவன் அவனை பத்தி குறைச்சலா பேசினாலும் சரி, போட்டியாளனை பத்தி பெருமையா பேசினாலும் சரி, எவன் பேசுறானோ அவனுக்கு தான் போச்சு ஆட்டம். ஏன்னா போட்டியாளனை குறைச்சு பேசினா, நீ தானே குறைச்சு பேசின, அவனை தானே ஜெயிச்ச நீ அப்படின்னு ஆயிடும். போட்டியாளனை பெருமையா பேசினா, நீ இவன் கூட போட்டி போட்டதுனால அப்போ உனக்கு பெருமை, அப்போ நீ ஒரு சாதாரண ஆசாமிங்கிறது பேசினவனுக்கு தான் கடைசியில பராஜயம் இல்லையா? அப்ப பேசாம இருந்தவன் அவன் அசால்ட்டா இருக்கான், அவ்வளவுதான். அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதனால ஒண்ணு பெருமையும் கிடையாது, குறைச்சலும் கிடையாதுன்னு தெரியறது. இப்ப தேவர்கள் தன்னை குறைச்சு பேசிட்டு நலனை பெருமைப்படுத்தி பேசினதெல்லாம் இவன் கண்டுக்கலன்னு சொல்லி சொல்றது ஏன் சொல்றீங்க? தேவர்கள் இல்ல, நீங்கெல்லாம் என்ன இருந்தாலும் நீங்க திக்பாலகர்கள் தானே. இந்த தமயந்திக்கு நீங்க பொருத்தமா இல்லையே தவிர, அங்க மேனகா ஊர்வசி மாதிரி உங்களுக்கு அது சொர்க்கலோகத்துல எவ்வளவோ சுந்தரிகள் இருக்காளேன்னுலாம் இவன் சொல்லல. அந்த மாதிரிலாம் இவன் எதுவும் சொல்ல வரல. ஏன் சொல்லணும்? அவளுக்கு தெரியட்டும். அதாவது இவன் ஜெயிக்கணும்னா ஜெயிக்க போறான், அவ்வளவுதான். நமக்கு என்ன அப்படின்னு சும்மா இருக்கான். சும்மா இருக்கிறவன் தான் ஜெயிக்கிறான் அப்படின்னு தெரியுது. ஸ்தானே அவஹேலாம் பகுலாம் ந குறியார். அந்த ஸ்தானத்துல பல விதமான தூற்றுதலோ, ஆமாமா பார்த்தல, அப்போ என் வேஷம் போட்டுன்னு வந்தியா, வழிக்கு வந்தியா, அப்ப தெரிஞ்சுக்கோ யார் அழகுன்னு அப்படின்னு இவன் பேசல. இல்ல நீங்களே உங்களை ஏன் இப்படி பேசிக்கிறேன், நீங்க இந்திரன் வேஷம் வந்தாலும் தமயந்தி சில சமயம் மாலை போட்டாலும் போடுவா அப்படின்னு அவன் சொல்லல. புரியுறதா? அப்படின்னா என்ன தெரியறது? இவனோட பெருமை அது காமிக்கிறது. 49 லிப்சுஹுனா பிராப்தும் இச்சுஹு. லாபா அப்படிங்கிற தாத்துல இருந்து லிப்சுஹுன்னு சன் பிரத்யாந்தம், ஜிக்ஞாசுஹு அந்த மாதிரிலாம் வரும். லிப்சுஹு 49 50 கீர்தேவதா கீத யசப் பிரசஸ்தி ஸ்ரீயா தடித்வல் லலிதாபிநேதா முதா ததா வைக்ஷத கேசவஸ்தம் ஸ்வயம்பராடம்பரம் அம்பரஸ்தா. கேசவன் பெருமாள் நாராயணன் குருவாயூரப்பன். அவர் அம்பரம், அம்பரம்னா என்ன? ஆகாசம்னு அர்த்தம். அம்பலம் அப்படின்னு மலையாளத்துல சொல்றா. அம்பலம்னா தேவஸ்தானம்னு அர்த்தம், கோவில்னு அர்த்தம். ஆகாச பெருமாள் அம்பாரி, அம்பாரி அது. சரி, கேசவன் பெருமாள் எங்க பாக்குறாரு? மேலேந்து இந்த சுயம்பர தமயந்தி சுயம்பரத்தை பாக்குறார். கீர் தேவதா கீத யசப் பிரசஸ்தி. எப்படிப்பட்ட கேசவஹா? வாக்தேவியே கீர் தேவதா அப்படின்னா சரஸ்வதி. வாக்தேவியால் பாடப்பட்ட கீத யசப் பிரசஸ்தி, புகழினால் பெருமை மிக்க. பெருமாளுடைய புகழ நம்மெல்லாம் பாடுறது பெருசு இல்ல. சுவாமி தேசிகன் அதெல்லாம் கூட போறாது. சரஸ்வதி தேவியே பாடினாள்னா அந்த ஒரு பெருமை. சரியா? தேவி சரோஜாசன தர்ம பத்னி வியாசாதயோபி வியபதேஷ்ய வாசக ஸ்புரந்தி சர்வே தவ சக்தி லேசை. ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். வியாசரோ சரஸ்வதியோ இவாள்லாம் சேர்ந்தே உன்னுடைய புகழ பாடுறது இது கஷ்டம் அப்படின்னு தேசிகன் சொல்லியிருக்கார். அதுதான் இங்க சொல்றேன். கீர் தேவதா கீத யசப் பிரச ஸ்ரீயா தடித்வால் லலிதாபிநேதா. தடித்துனா மின்னல், மின்னல் போன்ற தாயார் கூட இருக்கிறதுனால லலிதாபிநேதா. தடித்வல் லலிதாபிநேதாவா? ஆமா, தடித்வாத் இல்ல, தடித்வான் பெருமாள் இருக்கார். தடித்வல் லலிதா அபிநேதா. லலிதா, லலிதானா யாரு? பார்வதியா? தேகசோபயா கிருத்வா வித்யுத் லலிதம் விலாசஹ தஸ்ய அபிநேதா அபிநயகாரி. ஓகே, அதாவது இவனுடைய பெருமாளுடைய மார்புல தாயார் இருக்கா. அது பெருமாள் கருமேகம் போல இருந்துண்டு, கருமேகத்துல மின்னல் எப்படி பாயுமோ, ஹிரண்யவர்ணாம் ஹரிணின்னு சொல்றோம் இல்லையா தாயார். அப்போ தங்க கலர்ல தாயார் மின்னுறதுனால லலிதாபிநயத்த, லலிதமான அபிநயத்தோட பெருமாள் விளங்குகிறார். சரியா? அப்புறம் முதா ததா வைக்ஷத. அப்படிப்பட்ட பெருமாள் முதா சந்தோஷத்தோடு, ததா அப்பொழுது, ஐக்ஷத கேசவஹா பார்த்தார். ஸ்வயம்பரம் கிம் ஐக்ஷத, ஸ்வயம்பரத்தை பார்த்தார். எங்க இருந்துண்டு?
ஸ்வயம்பராடம்பரம், ஆடம்பரம்னா ஸ்வயம்பரத்தினுடைய ஏற்பாடுகள், அந்த ஸ்வயம்பர கோலாகலத்தை, ஆடம்பரன கோலாகலம்னு விசேஷமான இது காலா, அது அம்பரஸ்தகா ஐக்ஷத, அவர் பெருமாள் அங்க இருந்துட்டே பார்த்துட்டு இருக்கார் இந்த ஸ்வயம்பரத்தை அப்படின்னு. அந்த தமயந்தி ஸ்வயம்பரத்தை பெருமாளே பார்க்கிறார் அப்படின்னு தெரியுது. முதா சந்தோஷத்தோடு, ததா அப்பொழுது, ததா அப்பொழுது, முதா ஐக்ஷத கீர்தேவதா கீத யசப் பிரசஸ்தி ஸ்ரியா தடித்வல் லலிதாபிநேதா முதா ததா வைக்ஷத கேசவः தம் ஸ்வயம்பராடம்பரம் அம்பரஸ்தः அஷ்டௌ ததாஷ்டாசு ஹரித்சு திருஷ்டீः சதோ திதிருக்ஷுः நிதிதேஷ தேவः லைங்கீம் அதிருஷ்ட்வாபி சிரஸ்ரீயம் யः திருஷ்டௌ மிருஷா வாதித கேதகீகः. பிரம்மா ஹரித்சு திஷ்டு அஷ்டௌ திருஷ்டீः நேத்ராணி किं भूतः लैंगीं शिवसंबन्धिनीं शिरश्रियं मस्तकशोभाम् अदृष्ट्वा अविलोक्यापि दृष्टौ लिङ्गशिरोदर्शनविषये मृषावादिता अनृतभाषणं कारिता केतकी येन. ओ सूपर. ஓ அந்த அந்த அது வந்து புராண பிரசித்தம் போல் இருக்கு அந்த கதை. சரி, அஷ்டௌ ததாஷ்டாசு ஹரிச்சுது. பிரம்மா பார்த்தார், இந்த விஷ்ணு பார்த்தார் அப்படின்னு சொன்னார் இல்லையா. எந்த பெருமாளுடைய புகழை சரஸ்வதி தேவியை பாடுறாளோ, எந்த பெருமாள் லக்ஷ்மி பிரகாசத்தோடு லலிதமாக விலாசிக்கிறாரோ அப்படிப்பட்ட பெருமாள் பார்த்தார்னு சொன்னான். பிரம்மா பார்த்தாரா அந்த சுயம்பரத்தை? பார்த்தார். அஷ்டௌ ததாஷ்டாசு ஹரிச்சு திருஷ்டி. பிரம்மாக்கு எவ்வளவு கண்ணு? 8 கண்ணு. 4 தலைன்னு சொன்னா 8 கண்ணு இல்லையா? 8 கண்களையும் 8 திசையில வச்சுட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கார். சதோதி திருக்ஷு, சதோதி திருக்ஷு, எல்லா நேரமும் சதோதி திருக்ஷு, சதஹா திதிருக்ஷு. சதஹானா அந்த சதஸ், அந்த தமயந்தி ஸ்வயம்பரத்தினுடைய சதசை திதிருக்ஷு பார்க்க விரும்புபவனாக நிதிதேச தேவஹா, நிதிதேச ஆதிஷ்டவான், அவன் கட்டளையிட்டார். அதாவது 8 திசைகளையும் கட்டளையிட்டார், அதாவது 8 கண்களையும் கட்டளையிட்டார். 8 கண்களையும் பார்க்க சொன்னார். பிரம்மா தன்னுடைய கண்களை அவரே பார்க்க சொல்றாருன்னு வச்சுப்போம். பார்த்தார்னு அர்த்தம் தான், அவ்வளவுதான். அது ஒரு அலங்காரமா சொல்றார். தன்னுடைய 8 கண்களையும் 8 திசைகள்ல ஜாக்கிரதையா அந்த சதசை பார்க்க சொல்லி கட்டளையிட்டார்னு ஒரு வர்ணிக்கிறது. எப்படிப்பட்ட பிரம்மா? லைங்கீம் அதிருஷ்டுவாபி சிரஸ்ரீயம் யஹா திருஷ்டௌ மிருஷாபாதித கேதகீகா. கேதகி புஷ்பம் தாழம்பூ. அந்த தாழம்பூவை இவர் என்ன பண்ணார்? லிங்கத்தினுடைய தலைய பார்க்கறதுக்காக இவர் கிளம்பினார். விஷ்ணு வந்து காலை பார்க்க போனார்னு ஒரு புராண கதை உண்டு இல்லையா. அந்த சிவனுடைய லிங்கம், அதுல லிங்கத்தினுடைய அடியையோ முடியையோ பார்க்கறதுக்கு பிரம்மாவனாலையும் விஷ்ணுவாலையும் முடியலன்னு ஒரு புராண கதை உண்டு. அதுல முடிய பார்க்கறதுக்கு போறேன்னு போனவர் இவர் பார்க்கவே இல்லை. கடைசியில பார்க்கல. ஹம்சபக்ஷியில அவர் போயிட்டே இருந்தார். பார்த்துட்டேன்னு சும்மா சொல்லிடுவோம் அப்படின்னு என்ன பண்ணார்? கேதகி புஷ்பத்தை வச்சு சாட்சி சொல்ல சொன்னார். நான் பார்த்துட்டேன்ல, நீ பார்த்தியா இல்லையா? அதாவது பெருமாளோட தலையில இருந்து ஒரு கேதகி புஷ்பம் விழுந்துட்டு, சிவபெருமானுடைய தலையில இருந்து ஒரு தாழம்பூ விழுந்துட்டு இருந்தது. சரி, நீ தலையில இருந்து தானே விழற, நான் பார்த்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு அந்த கேதகி புஷ்பத்துக்கிட்ட சொன்னார். அதனாலதான் கேதகி புஷ்பத்தை சிவனுக்கு சமர்ப்பணம் பண்றது இல்லைன்னு சொல்றா. பிரம்மாக்கு கோவில் கிடையாதுன்னு சொல்றார். விஷ்ணு வந்து பொய்யெல்லாம் சொல்லல அப்படின்லாம் கதை உண்டு இல்லையா. அதுதான் திருஷ்டவும் மிருஷாவாதித கேதகீகா. மிருஷானா பொய்யாக, அவாதித கேதகீகனா கேதகி புஷ்பத்தை சொல்ல வச்சவரான பிரம்மா. எந்த ஒரு பிரம்மா சிவனுடைய முடியை காணாது அங்க இருந்த கேதகி புஷ்பத்தை பொய் சாட்சி பேச வைத்தாரோ அந்த பிரம்மா இந்த திசை 8 திசைகளையும் இந்த தமயந்தி ஸ்வயம்பர சதசை பார்க்க சொல்லி பணித்தார் அப்படின்னு அர்த்தம். சரியா? அஷ்டௌ
ததாஷ்டாசு அப்படிதானே இருக்கு. சாரோட மீனிங்கும் பார்த்துட்டு இருக்கல, பார்க்கல, சரி இருக்கட்டும். அஷ்டௌ ததாஷ்டாசு ஹரித்சு திருஷ்டீஹி சதோ திதிருக்ஷு நிதிதேச தேவஹ லைங்கீம் அதிருஷ்டுவாபி சிரஹ. லைங்கீம் சிரஹ, லிங்கமயமான பரமேஸ்வரனுடைய சிரஹ தலையை, சிரஸ்ரீயம் தலையினுடைய அழகை, முடி அழகை, ஜட்டை தானே இப்போ சிவனுக்கு அழகே. லைங்கீம் அதிருஷ்டுவாபி சிரஸ்ரீயம், லிங்க ஸ்வரூபனான பரமேஸ்வரனுடைய முடி அழகை பார்க்க முடியாது. யஹா, எந்த பிரம்மா, திருஷ்டௌ அந்த திருஷ்டி பார்த்ததுங்கிற விஷயத்தில், மிருஷாவாதித்த கேதகீகா, கேதகி புஷ்பத்தை பொய் சொல்ல வைச்சாரோ அப்படிப்பட்ட பிரம்மா 8 திசைகளிலும் கண்களை கொண்டு இந்த தமயந்தி ஸ்வயம்பரத்தை பார்க்கிறார். சரியா பச்சா? 51. 52. ஏகேன பர்யக்ஷி பதாத்மநாத்ரிம் சக்ஷுர் முராரேரபவத் பரேண தைர் துவாதசாத்மா தசபிஸ்து சேஷை திசோ தசாலோகத லோகபூர்ணாக. சூரியன் அந்த தமயந்தி ஸ்வயம்பரத்தை எப்படி பார்க்கிறார்? ஏகேன பர்யக்ஷி பதாத்மநாத்ரிம், பர்யக்ஷிபதாவா ஆத்மனः தேஹா द्वादश தேகாः ஏகேன ஆத்மனா வபுஷா அத்ரிம் மேரும், வபுஷா அத்ரிம் மேரும் பர்யக்ஷிபத் பிரதக்ஷிணீச்சகார. ஓஹோ. பரேண ஆத்மனா தேகேன முராரேஹே சக்ஷுஹு தட்சிணனே சௌப்பர் சேஷைஸ்து தசபிர்தேகைः கிருத்வா லோக பூர்ணா தசாபி திஷ ஆலோகத விதாத்ரு மித்ரார்யமணோ வருண் இந்திர பகாவம். சரி, அது இப்ப 12 துவாதச ஆதித்யாக. சூரியன் வந்து 12 ஸ்வரூபம் உண்டு சூரியனுக்கு. சரியா? மித்ராய நமஹ, ரவயே நமஹ அப்படிலாம் சொல்லுவேல. 12 ஆசனத்துக்கு 12 நமஸ்காரம் பண்றோம் இல்லையா, சூரிய நமஸ்காரம். இப்போ 12 துவாதசாத்மன் நமோஸ்துதே நம பூர்வாய கிரையே அப்படிலாம் இதுல வருது ஆதித்ய ஹிருதயத்துல. அதுல துவாதசாத்மன் நமோஸ்துதேன்னு, துவாதசனா 12 ஸ்வரூபம் ஆதித்யனுக்கு உண்டு. 12 மாசங்கள் ஒவ்வொரு ஆதித்யன் ஒவ்வொரு ஸ்வரூபமா வரான். அப்போ 12 ஆதித்யன் இருக்காளே, எந்த ஆதித்யன் நீங்க தமயந்தி ஸ்வயம்பரத்தை பாக்குறார் அப்படின்னு கேட்டா, எந்த 10 ஆதித்யர்கள் பாக்குறாராம். ஒரு ஆதித்யன் என்ன பண்ணா, ஏகேன பர்யக்ஷிபத் ஆத்மனாத்ரிம், ஏகேன ஆத்மனான்னு அன்வயம், அத்ரிம் பர்யக்ஷிபத்து. அத்ரினா மேரு, அதாவது சூரியன் வந்து மேருமலையை பிரதட்சிணம் பண்றார், சூரிய சந்திரர்கள் மேருமலையை பிரதட்சிணம் பண்றார்கள்னு ஒரு கல்பனை, புராண கல்பனை. சரியா? சமஹா மேருன்ன ஜஹாதி அப்படின்னு சூரிய நமஸ்காரத்துல இருக்கு. அப்போ ஒரு வடிவம், ஒரு ஸ்வரூபத்தை கொண்டு மேருமலையை பிரதட்சிணம் பண்றார். சரி. சக்ஷுர் முராரேர் அபவத் பரேண, இன்னொரு ஸ்வரூபத்தை கொண்டு முராரி பெருமாளுடைய கண்ணை அலங்கரிக்கிறார். பெருமானுடைய கண்களாக சூரியன் இருக்காராம். சூரிய சந்திரர்கள் பெருமாளுடைய கண்களாக இருக்கிறார்கள். இது கேட்டிருக்கேளா? கேட்டிருக்கேளா? பூஃபாதௌ யஸ்ய நாபிர் வியத் அசுரநிலஸ் சந்திர சூரியௌ ச நேத்ரே. இருக்கா? சந்திரனும் சூரியனும் பெருமானுடைய கண்கள். பூஹு பாதவ், பூமி வந்து பெருமாளுடைய கால். எஸ்ய நாபிஹி வியத், பெருமாளுடைய தொப்புள் வந்து ஆகாசம். அசுகு அனிலஹா, பெருமாளுடைய மூச்சு காத்து வாயு. சந்திர சூரியௌச்ச நேத்ரே. தியான ஸ்லோகத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அதாவது தியான பண்ணிண்டு ஆரம்பிக்கணும் ஜபத்தை. அந்த தியான ஸ்லோகம் வந்து எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி அந்தந்த தேவதா ஸ்வரூபத்தை தியானிக்கணும். கர்ணாவாசாக, காதுகள் தான் திசைகள், ஆவாசான திசை. ஷிரோத்யௌஹு, ஸ்வர்க்கம் தான் தலை. முகமபி தகனஹா, அக்னி தேவன், தகனஹான அக்னி, அவர் முகமாக இருக்கார். எஸ்ய வாஸ்தேயம் அப்திஹி, கடல் தான் அவருடைய வஸ்திரமாக இருக்கு. அந்தஸ்தம் எஸ்ய விஸ்வம், அப்புறம் எஸ்ய விஸ்வம்
கர்ணாவாசா சிரோத்தியோ ருக்மபிதன எஸ்ய வாஸ்தயமப்தி அந்தஸ்தம் எஸ்ய விஸ்வம் சுர நர கக கோ போகி கந்தர்வ தைத்தியை. சுரஹா தேவர்கள், நரஹா மனிதர்கள், ககாஹா பக்ஷிகள், போகி பாம்புகள் சர்ப்பங்கள், சுர நர கக கோ போகி கௌ பசுக்கள், கந்தர்வர்கள், தைத்தியர்கள், அசுரர்கள் எல்லாம் பெருமாளுடைய திருமேனிக்குள்ளதான் குடிக்கொண்டு. அந்தஸ்தம் விஸ்வம், விஸ்வம்னா எல்லா பிரபஞ்சம். சூர நர கக கோ போகி கந்தர்வ தைத்தியை. இப்படியாக சித்திரம் ரம்ரம்யதே, விசித்திரமாக ரமிக்கிறார். திரிபுவன வபுஷம், மூவுலகங்களையும் தன்னுடைய திருமேனியில் அடக்கி கொண்டிருக்கக்கூடிய விஸ்வரூபனான பெருமாளை நமாமி அப்படின்னு ஒரு ஒரு வர்ணனை. 2-3 தியானம். க்ஷீரோதன்வத்துன்னு ஒரு விதமா ஆரம்பிக்கிறது, அதுலதான் பூப்பாதவ்னு 2வது. அதுக்கப்புறம் அவ்வளோலாம் இப்படி இப்படி தியானம் பண்றதுலாம் கஷ்டம். இந்த மாதிரி தியானம் உபனிஷத்துல இருக்கு, அதனாலதான் இதை சொல்றார். முகாதிந்திரச்சாக்னிஷ்ச பிராணாத்வாயுரஜ, புருஷ சுத்தத்துல அப்படிதானே இருக்கு. சரியா? பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி திரிபாதோர்தௌ தைத் புருஷா, இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இப்போ என்ன ஆயிடுது, அது இந்த மாதிரி தியானம் ரொம்ப கஷ்டம். சுரன்னா யாருன்னே நமக்கு தெரியாது. ககன், பட்சிகள் ஒரு அளவு கல்பனை பண்ணலாம். இது விஸ்வரூபனான பெருமாள், சூரிய சந்திரர்கள் நேத்திரத்திலையும், முகத்துல அக்னியும், நாபியில ஆகாசமும், பூமி நாபியில ஆகாசம், பாதத்துல பூமினாலே நமக்கு கொஞ்சம் இடிக்கிறது. எப்படி? ஆனா உபனிஷத்தை இப்படி தியானம் பண்ண சொல்றேன். அதை விட ஈஸியான தியானம் தான். சாயாயாம் பாரிஜாதஸ்ய ஹேம சிம்ஹாசனோபதி. உனக்கு கஷ்டமா இருக்கா? ஒரு பாரிஜாத மரத்துக்கோட நிழல்ல ஒரு தங்க சிம்ஹாசனம், இது தியானம். ஆசீனம் அம்புதஷ்யாமம், ஒரு மேகம் போன்ற கருத்த திருமேனி கொண்டு, ஆயதாட்சம், பெரிய கண்ணு, ஓகே பெரிய கண்ணு பாக்குறோமே டிஸ்னி கேரக்டர். ஆயதாட்சம் அலங்கிருதம், நல்லா அலங்கரிச்சுட்டு பெருமாள் திருப்பதியில சேவிக்கிற மாதிரி குருவாயூரப்பனை பாக்குறாங்க. சந்திரானனம் சதுர்பா, இது இது ஈஸியா இருக்கு. முதல்ல உபனிஷத்துல சொன்ன இது இது தியானிக்க முடியாது. அதனால்தான் கொஞ்சம் அவளே நமக்கு கொஞ்சம் சைஸ் டவுன் பண்ணி லெவல் டவுன் பண்ணி கொடுத்துருக்கா நம்மளோட தியானத்துக்கா. க்ஷீரோதன்வத் பிரதேசே, க்ஷீரோதன்வத் பிரதேசம், க்ஷீராப்தியை நம்ம தியானிக்க முடியுமா? யார் பார்த்திருக்கா? கேலண்டர்ல வேணா பார்க்கலாம், கஷ்டம். அதனால இப்படி பண்ணிருக்கா. சரியா? சரி. சூரியன் 12 ஸ்வரூபம், அதுல ஒரு ஸ்வரூபம் மகாமேருன்ன ஜஹாத்தின்னு மேருவ சுத்தின்னு இருக்கார். இன்னொரு ஸ்வரூபம் பெருமாளுடைய கண்களா இருக்கார். பாக்கி 10 ஸ்வரூபம் இருக்கு இல்லையா? 12ல 2 போச்சு. இந்த 10 ஸ்வரூபங்களை கொண்டு 10 திசைகள்ல இருந்தும் தமயந்தி சுயம்பரத்தை பாக்குறாராம். இந்த கவியை எடுத்துட்டான். அதாவது இந்த கவி என்ன பண்றான், வேதத்துல புராணத்துல இருக்கிற வர்ணனைகள்லாம் எடுத்துட்டு அந்தந்த தேவதைகள் எப்படி இதை பார்த்தான்னு தமயந்தி சுயம்பரத்தை வர்ணிக்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறான். புரியுறதா? பெருமாள் என்ன பண்றார், பெருமாள் லக்ஷ்மி நாயகன், அவர் அங்கேருந்து பாக்குறாரு, வைகுண்டத்துல இருந்து அவர் எல்லாத்தையும் பார்ப்பார். பிரம்மா என்ன பண்றார், பிரம்மா அவர் பொய் சொல்ல சொன்னார் இல்லையா, அவருக்கு பார்க்க முடியாதது அது எது, பரமேஸ்வரனுடைய முடி அழகு. அது பார்க்க முடியல, இதையாவது பார்ப்போமேனு இந்த அழகை பார்க்கிறார். 8 திசைகளையும் 8 கண்ணை கொடுத்துட்டு பார்க்கிறார் அப்படின்னு அதை சொன்னான். இப்ப சூரியன் எப்படி பார்க்கிறார்? 12 ஸ்வரூபம் இல்லையா, ஒரு ஸ்வரூபத்தை மேருக்கு சுத்த விட்டுட்டு இன்னொரு ஸ்வரூபத்தினா பெருமாள் கண்ணாக அலங்கரிச்சுண்டு பாக்கி 10 ஸ்வரூபங்களை கொண்டு 10 திசையில இருந்தும் பார்க்கிறார் சொன்னான். சக்ஷுர் முராரேர் அபவத் பரேன் தயிர் துவாதசாத்மா, துவாதசாத்மன் நமோஸ்துதே அப்படிலாம், துவாதசாத்மன் திவாகர அப்படிலாம் வரும் நிறையா. தசபிஸ்து சேஷைஹி, சேஷைஹி தசபிஹி, பாக்கி இருக்கக்கூடிய 10 உடல்களால், திசோ தசாலோகத, தச திசா 10 திசைகளையும், அலோகத லோகபூர்ணாக, லோகபூர்ணமான இந்த 10 வடிவங்களை கொண்டு இந்த தமயந்தி சுயம்பரத்தை 10 திசைகள்ல இருந்தும் அவர் சூரியன் பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு. பிரதட்சிணம் தெய்வத ஹர்மியம் அத்ரிம் சதைவ குர்வன் அபி சர்வரீஷா திரஷ்டா மகேந்திரானுஜ திருஷ்டிமூர்த்தியா ந பிராப தத் தரிசன விக்ன தாபம் அப்படின்னு ஹிமாலய தேவனை சொல்றார். சரியா? பிரதட்சிணம் தெய்வதம் இல்ல,
சதைவ தேவானாம் ஹர்மியம் வசதியும் ஸ்தானம் அத்ரிம் மேரும். ஓ இல்ல இல்ல, மேரு மேரு பர்வத, இந்த சூரியனை பத்தி தான் கண்டினியூ பண்றார். இல்ல சந்திரனை, சந்திரனை பத்தி சொல்ல சர்வரீஷான்னு வந்திருக்கேன். மகேந்திரானுஜஸ்ய முராரேஹே திருஷ்டிமூர்த்தியா வாமநயன ரூபேன திரஷ்டாசன் தஸ்ய ஸ்வயம்வரஸ்ய தரிசனே யோ விக்னஹ தேன தாபம் துக்கம் ந பிராப. ஓகே, சந்திரன் என்ன பண்றாருன்னா பிரதட்சிணம், சந்திரனும் மேருமலையை சுத்துறார். பிரதட்சிணம் தெய்வதஹர்மியம் அத்ரிம். தெய்வதஹர்மியம்னா தேவர்களுக்கு இருப்பிடமான மேருமலை. அத்ரிம், அந்த அத்ரி. ஹர்மியம்னா பவனம்னு அர்த்தம். மேருல தான் எல்லா தேவதைகளையும் குடிக்கொண்டிருக்கா. அந்த மேருவை தான் சூரிய சந்திரர்கள் சுத்தி வரா. ஒரு ஒரு பௌராணிக எக்ஸ்பிளனேஷன் ஒன்று இருக்கு. தெய்வதஹர்மியம் அத்ரிம் பிரதட்சிணம் சதைவ குருவன் நபி. எல்லா நேரத்திலையும் இந்த சந்திரன் மேருமலையை சுத்திண்டே தான் இருக்கார். ஆனாலும் இந்த சர்வரீஷா, சர்வரீனா ராத்திரி, சர்வரீஷானா இரவின் நாயகனான சந்திரன், ஈஷானா நாயகன், இரவின் ஈசன் நாயகனான சந்திரன் திரஷ்டா மகேந்திரானுஜ திருஷ்டிமூர்த்தியா. மகேந்திரானுஜா யாரு? இந்திரனுடைய தம்பி பெருமாள். பெருமாள் இந்திரனுடைய தம்பியா? உபேந்திரன் பெருமாளுக்கு அதனால தான் பேரு உபேந்திரன் அப்படின்னு பெருமாளுக்கு பேரு. ஏன் தெரியுமா? அதித்தியினுடைய பிள்ளையாக இந்திரன், முதல் பிள்ளை இந்திரன். அதித்தி கஷ்யபர், கஷ்யபருக்கு ஒரு மனைவி அதித்தி. அந்த அதித்தியுடைய பிள்ளைகள் தான் தேவர்கள், திதியினுடைய பிள்ளைகள் தான் அசுரர்கள். அந்த மாதிரி கத்ரூஹு, அவளுடைய பிள்ளைகள் தான் பக்ஷிகள், கருடர்கள், நாகர்கள். இந்த மாதிரி 16 மனைவின்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு புராண வர்ணனை உண்டு. இப்போ அதித்தி கஷ்யபரோட சேர்ந்து பெருமாள் தனக்கு குழந்தையா பிறக்கணும்னு தபஸ் பண்ணான். அப்போ வாமனாவதார மூர்த்தியாக பெருமாள் அவதாரம் பண்ணார். அப்போ முதல் புள்ள இந்திரன், இது கடைசி குட்டி, கடைக்குட்டியாக பெருமாளே அவதரிச்சதுனால, இந்திரனுக்கு தம்பியா பிறந்ததுனால இந்த உபேந்திரன் இவனுக்கு பேர் வச்சா, வாமன அவதார மூர்த்தியான பெருமாளுக்கு. சரியா? இப்ப என்ன எடுத்து மகேந்திரானுஜ திருஷ்டி மூர்த்தியா, அதாவது பெருமாளுடைய கண்கள்ல சூரியன் மாத்திரம் இல்ல, சந்திரனும் தானே இருக்கான். சந்திர சூரிய உச்ச நேத்திரே அப்படிதானே படிச்சோம். சந்திரனும் சூரியனும் பெருமாளுடைய கண்கள்ல இருக்கா. அப்போ பெருமாள் அங்க இருந்தே பாக்குறாருன்னு சொன்னா, சந்திரன் அந்த சுயம்பரத்தை பாக்குறதுக்கு ஒன்னும் தடங்களை அனுபவிக்கல, ஒன்னும் ஆப்ஸ்டக்கிள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. மகேந்திரானுஜ திருஷ்டி மூர்த்தியா, மகேந்திரானுஜன் அதாவது பெருமாளுடைய திருஷ்டி, கண்கள்ல இருக்கிற மூர்த்தி ஸ்வரூபத்தை கொண்டு ந பிராப தத் தரிசன விக்ன தாபம். தத் தரிசன, தத்தரிசன அதை தரிசிப்பதில், எதை தரிசிப்பதில்? தமயந்தி ஸ்வயம்பரத்தை தரிசிப்பதில் உள்ள விக்ன தாபம், தடங்கள் என்கின்ற தவிப்பை ந பிராப அடையவில்லை. எல்லா நேரமும் மேருவை சுத்தின்னு இருந்தாலும் பெருமாள் கண்கள்ல இருக்கிற ஸ்வரூபத்தை கொண்டே அவன் என்ன பண்ணிட்டான், இந்த தமயந்தி பெருமாள் பாக்குறார் இல்லையா அங்கேருந்து, அப்போ பெருமாள் கண்கள்ல இருந்துட்டே இவன் பார்த்ததுனால அப்படி ஒன்றும் விக்னத்தை இவன் அடையல, தடங்களை அடையல, இவன் ஈஸியா தான் பார்த்தான் அப்படின்னு ஸ்லோகம். இது நான் 53 ஆயிடுச்சு. 54 படிக்கிறேன். நான் உங்களோட சேர்ந்துதான் நான் படிக்கிறேன். இந்த ஸ்லோகம் நானும் படிக்கிறேன். 37 தானே நடத்தியிருந்தேன் ரெக்கார்டிங். வியாக்கியானத்தை வச்சு ஓட்டணும். நீங்க என்ன பண்ணணும், வியாக்கியானத்தை வச்சு எப்படி அட்டெம்ப்ட் பண்ணணுங்கிறத நீங்களும் கவனிக்கிறேன். அதுக்கு நிறைய காவி விற்பத்தி, எனக்கு ஒரு அளவுக்கு சின்ன வயசுல இருந்து பெரியவாழ்க்கெல்லாம் நிறைய படிச்சேன். இப்போ பெரியவாழ்க்கெல்லாம் படிச்சிருக்கேன். அதனால என்ன ஆகுது, கொஞ்சம் வியாக்கியானத்தை பார்த்து ஓட்ட முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நீங்க என்ன பண்ணா, புதுசா ஒரு காவியத்தை எப்படி அட்டெம்ப்ட் பண்ணணுங்கிறதையும் நீங்க எப்படி பாத்துக்கணும். சரியா? இது 54 இல்லையா? ஆலோகமானா வரலோக லக்ஷ்மீம் தாத்காலிகீம் அப்சரசோ ரசோக்தாக ஜனாம்புதௌ யத்ர நிஜானனானி விதேனுரம்போருஹ கானனானி. ஆலோகேதி அப்சரசஹ அபி தம் சமாஜம் சாதரம் பஷ்யந்தி ஸ்ம இதி பாவஹ. சரியா? ஸ்வயம்பர சமயஜாதாம் வரலோகலக்ஷ்மீம் ராஜசங்க சோபாம் ஆலோகமான விலோகயந்தி
அப்சரஹா இல்ல அப்சரசா தத்ர ஜனாம்புதௌ நிஜானனானி அம்போருக கானனானி கமலவனானி சக்ருகுன்னு போட்டார். அதாவது அப்சர ஸ்திரீகள்லாம் வந்து இந்த அப்சர ஸ்திரீகள்லாம் இந்த தமயந்தி ஸ்வயம்பரத்தை பார்க்க விரும்புகிறான். அப்ப என்ன பண்ணா, வரலோக லக்ஷ்மி உயர்ந்த ரசோத்காக தர்சன ரசோத்கண்டிதாக தாத்காலிகீம் ஸ்வயம்வர சமய ஜாத்தாம் வரலோக லக்ஷ்மீம் ராஜசங்க சோபா. வரலோகன்னா உயர்ந்த ஜனங்கள். உயர்ந்த ஜனங்களுடைய அழகுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? உயர்ந்த ஜனங்கள், அழகான பல ராஜகுமாரர்கள் வந்து அப்படிதான் சர்க்கமே ஆரம்பிச்சது. அவர்களுடைய முகமாகிய தாமரையில் வீற்றுக்கொண்டு அப்சரசுகள்லாம் இந்த இதை பார்த்தா. அதாவது பெரிய ஜனசம்மர்தம், ஜனசமூகம் வந்து என்ன மாதிரி இருக்கு? ஒரு பெரிய நீர்நிலை மாதிரி இருக்கு. அந்த சுயம்பரத்தினுடைய கூட்டம் ஒரு பெரிய ஏரி போல இருக்கு. அந்த ஏரியில பல ராஜாக்கள், ஏரியில பல விஷயங்கள் இருக்கும். அதுல ராஜாக்களுடைய முகங்கள்லாம் தாமரை போல இருக்கு இல்லையா? அந்த தாமரை போல நிஜ ஆனனானி அம்போருக கானனானி கமலவனானி சக்ருகு. அந்த ஏரிகள்ல தன்னுடைய முகங்களையும் தாமரை போல காமிச்சுண்டு அப்சர ஸ்திரீகள் இங்க வந்துட்டா. சொர்க்கலோகத்துல இருந்து இந்த ஜனசமூகத்து நடுவுல அங்கங்க, ஏரிக்கு நடுவுல அங்கங்க எப்படி தாமரைகள் தெரியுமோ அந்த மாதிரி அப்சர ஸ்திரீகளுடைய முகங்கள் தெரியறது. அந்த அப்சர ஸ்திரீகள்லாம் என்ன பண்றா? அந்த ராஜகுமாரர்களுடைய அழக பார்க்க வந்திருக்கா. தமயந்தி ஸ்வயம்பரத்துல பல ராஜகுமாரர்கள் பல லோகத்துல இருந்து வந்திருக்கா. இந்திரன்லாம் வந்திருக்கான், வாஸ்தவமா நல்லனே வந்திருக்கான். அப்புறம் கார்கோட்டகன் இந்த மாதிரி எல்லாம் சொன்னாலே, வாசுகி நாகலோகத்துல இருந்து பல லோகத்துல இருந்தும் பல பூலோகத்திலேயே பல தேசங்கள்ல இருந்து ராஜகுமாரர்கள் வந்திருக்கா. அந்த ராஜகுமாரர்களுடைய அழகெல்லாம் பார்க்கணும்னு யாருக்கு ஆசை? அந்த தேவலோகத்து அப்சரஸ்களுக்கு, அந்த பெண்களுக்கு ஆசை. நல்ல நிறைய ராஜகுமாரர்கள் எந்த இடத்துக்கு வருவாளோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்றா? அந்த ஜனசமூகமாகிய ஒரு பெரிய நீர்நிலையில தன்னுடைய முகங்களை அங்கங்க தாமரை மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு, அதாவது அங்கங்க பிளேஸ்ட் ஆகி நடுவுல நடுவுல அழகான முகங்கள் தெரியுது. இது அப்சர ஸ்திரீகளுடைய முகங்கள் சொல்றாரு. வரலோக லக்ஷ்மியும், வரலோக லக்ஷ்மின்னா என்ன? வரலோகங்கன்னா ராஜாக்கள், வரலோகனா உயர்ந்த லோகம், லோகம்னா ஜனங்கள், வரலோகனா உயர்ந்த ஜனங்கள், ராஜாக்கள். அந்த உயர்ந்த ஜனங்களுடைய லக்ஷ்மி அழகை ஆலோகமானா பார்த்து கொண்டு, ரசோத்காகா அந்த தரிசனத்துல ஏக்கம் கொண்ட தாத்காலிகீம் அப்சரசா, தாத்காலிகீம் வரலோக லக்ஷ்மியும் அந்த நேரத்துல, ஏன்னா இது வந்து அப்பப்ப நடக்காது, எப்பயாவது ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கும். மகா கும்பம் மாதிரி, கும்பமேளா மாதிரி எப்பயாவது ஒரு தடவை தான் இவ்வளவு ராஜாக்களை, இவ்வளவு ராஜகுமாரர்களை ஒரு இடத்துல பார்க்க முடியும். அதனால அப்சரசு, தேவலோகத்துல இருக்கிற அப்சரசுகள்லாம் இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி இந்த ஸ்வயம்பரத்துக்கு, தமயந்தி ஸ்வயம்பரத்துக்கு வந்துட்டா. தாத்காலிகீம் வரலோக லக்ஷ்மியும். தாத்காலிகீம்னா ஒரு கொஞ்ச நேரம் தான் இது இருக்கும், அதுக்கப்புறம் அந்தந்த ராஜா அந்தந்த தேசத்துக்கு போயிடுவான் இல்லையா? தாத்காலிகீம் வரலோக லக்ஷ்மியும் ஆலோகமானா ரசோத்காக அப்சரசா, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரசத்தில் ரசிகைகளான அப்சரசுகள். சரியா? அப்சரசுகள் வந்து ரொம்ப ரசிகைகள். அதனாலதான் பல்வேறு ராஜகுமாரர்களை பார்க்கணுங்கிற ஆசையில வந்திருக்கா. ஜனாம்புதௌ ஜனங்களாகிய கடலில், அம்புதின ஜல கடல்னு அர்த்தம். எத்திர நிஜ ஆனனானி எந்த ஜனாம்புதி ஜனங்களாகிய கடலில் தன்னுடைய ஆனனானி முகங்களை, விதேனுகு அம்போருக கானனானி தாமரை காடுகள் போல் அங்கங்க தன்னுடைய முகங்களை, தமது முகங்களை தாமரை காடுகள் போல் அங்கங்க பிளேஸ் பண்ணிண்டா. அதாவது ஒரு கும்பலா தாமரை காடுனா கும்பல் கும்பலா தாமரைகள் இருக்கும். சமுத்திரத்துக்கு நடுவில் தாமரை காடுகள் அங்கங்க இருந்தா எப்படி இருக்குமோ, சில அப்சரர்கள் சேர்ந்து ரசிக்கலான்னு வந்திருப்பா. கூட்டமா வந்து இந்த ராஜகுமாரர்களை பார்க்கலாம் அப்படின்னு அந்தந்த அப்சரசுகள் அவாவா கேங்கோட அங்கங்க பிளேஸ்டா இருக்கா அப்படிங்கிறது தெரியறது. சரியா? கானனானி காடுகள், தாமரை காடுகள் அங்கங்க முளைத்தால் போல் இந்த அப்சர ஸ்திரீகள் வந்து பார்க்கறா. சரியா பச்சா? ஆலோகமானா வரலோக லக்ஷ்மீம் தாத்காலிகீம் அப்சரசோ ரசோத்காக ஜனாம்புதௌ எத்திர நிஜானனானி
விதேனு ரம்போருஹ கானனானி 54வது ஸ்லோகம். 10 தான் இன்னைக்கு. எங்கேருந்து ஆரம்பிச்சோம்? சரி, இன்னொன்னு வேணா படிச்சிடும். 55ல நிறுத்திக்கும். ந யக்ஷலக்ஷை கிமலக்ஷினோ வா சித்தை கிமத்யாசி சமாப்த சோபா சா கிண்ணரை கிம் ரசாதசேவி நாதர்ஷி ஹரிஷேண மகர்ஷி பிருவா. அந்த சபை யாராலத்தான் கொண்டாடப்படல அப்படின்னு இவர் கேட்கிறார். ந யக்ஷ லக்ஷைஹி கிமலக்ஷி. இந்திரன் வந்தான், இவெல்லாம் சுயம்பரத்துக்கே வந்துட்டா தமயந்திய கல்யாணம் பண்ணிக்க. பெருமாள் பார்த்தார், பிரம்மா பார்த்தார், சூரியன் சந்திரர்கள் பார்த்தார்லாம் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு லட்சக்கணக்கான யக்ஷர்கள் இதை பார்க்கலையா? கிம் அலக்ஷி, பல லட்சக்கணக்கான யக்ஷர்களால் இந்த சுயம்பரம் பார்க்கப்படவில்லையா? நோவா சித்தைஹி கிம் அத்தியாசி நோத்தியாசி. அதாவது சித்தர்களால இது அத்தியாசிக்கப்படவில்லையா? சித்தர்கள்லாம் இது ஒரு அத்தியாசமாக பார்க்கிறார். அதாவது அவர்களுக்கு சித்தி பெற்றவர்களுக்கு எல்லாமே மாயதான். ஆனாலும் அந்த மாயா இருந்தால் தெரியும், ஜீவன் முக்தர்களுக்கு அது தெரியும். அது சித்தர்களால் மற்றும் அது தெரிய அந்த சுயம்பரம் காணப்படவில்லையா? சமாப்த சோபா. சமாப்த சோபாக்கு என்ன அர்த்தம்? சமாப்த சோபாங்கிறதுக்கு அர்த்தம் போடல. சா கிண்ணரை கிம் ந ரசாதசேவி. கிண்ணரை கிண்ண ரசாதசேவின்னு பதத்தை வச்சு விளையாடு. கிண்ணறர்களால் ரசத்தோடு, கிம் ந அசேவி அப்படின்னு. கிண்ணரசாத், கிண்ணரை, கிண்ணறர்கள்னு ஒரு தேவகணத்துல ஒரு விசேஷம். கந்தர்வர்கள் மாதிரி கிண்ணறர்கள்னு ஒரு குரூப் ஆஃப் காட்ஸ், டெமி காட்ஸ். அவர்களால் ரசத்தோடு அந்த சபை பார்க்கப்படவில்லையா? கிம் நாசேவி கிண்ணரை கிண்ண ரசாத் அசேவி. ரசாத்து கிம் நாசேவின்னு அன்வயம். கிண்ணராமா, கரெக்ட். அவர்கள் தான். நாதரிஷி ஹரிஷேன மகரிஷி பிருவா. மகரிஷிகளும் ஹர்ஷத்தோட சந்தோஷத்தோட தான் பார்க்கிறா. தமயந்தி சுயம்பரத்தை மகரிஷிகளும் சந்தோஷத்தோட பார்க்கப்படவில்லையா என்ன? எல்லாரும் தான் பார்த்தா அப்படின்னு அவர் சொல்றார். எல்லாரும் பார்த்தாங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை, யாருதான் பார்க்கல அப்படின்னு தான் கேள்வி. 4-5 கேள்வியை வச்சு ஸ்லோகத்தை முடிச்சார். ந யக்ஷலக்ஷை கிம் அலக்ஷி நோவா சித்தை கிம் அத்தியாசி சமாப்த சோபா. சபாப்த சோபான்னு இருக்கணும்னு நினைக்கிறேன். சமாப்த சோபா, சபா ஆப்த சோபா. சபா சோபையை அடைந்ததான அந்த சபை லட்சக்கணக்கான யக்ஷர்களால் காணப்படவில்லையா? சித்தர்களால் அத்தியாசிக்கப்படவில்லையா? ரசத்தோடு கிண்ணறர்களால் தான் பார்க்கப்படவில்லையா? ரிஷிகளால் சந்தோஷத்தோடு தான் காணப்படவில்லையான்னு கேள்வி. சரியா? இப்படியாக 55வது ஸ்லோகம் முடியாது. 56 படிச்சிடலாமா? வால்மீகி ரஷ்லாகத தாம் அநேக शाखत्रयीभूरुह राजिभाजा क्लेशं विना कंठपथेन यस्य दैवी दिवः प्राग भुवम आगमाद वाग. சரியா? அதாவது பத்தியமயமான சரஸ்வதி தேவியே எந்த ஒரு வால்மீகிக்காக பூலோகம் அவர் நாக்குல குடிக்கொண்டிருந்தாலோ அப்படிப்பட்ட வால்மீகியே இந்த சபையை பத்தி வர்ணிக்கிறார். ஆஸ்வலாயனாதயः யஸ்யாः सा वेदत्रयी तल्लक्षणा भूरुः बहुस्कन्धवृक्षयुक्तेन मार्गेण दूरदेशात् अपि अनायासेन गम्यते. तं सभालक्षणं சபாம் அஸ்லாகத் அஸ்தௌத் அப்படின்னு போட்டிருக்கார். வால்மீகி அஸ்லாகத தாம். தாம் சபாம், அந்த சபையை வால்மீகிய அஸ்லாகதனா மெச்சிக்கொண்டார். ஸ்லாகிக்கிறதுனா மெச்சிக்கிறது, ரொம்ப பெருமையோட பாடினார். எப்படிப்பட்ட வால்மீகி? சாகாத்ரயி பூருஹ ராஜி பாஜா. 3 சாக்கைகள், ரிக்யஜு சாம. அதாவது மந்திரங்களை வச்சுட்டு ஒரு விபாகம். ரிக்யஜு சாம மந்திரங்களை வச்சுட்டு திரையின்னு வேதத்துக்கு பேர். அப்ப அதர்வண வேதம் இல்லையா? அதர்வ மந்திரங்களும் இந்த 3 கேட்டகரியில வந்துடும். வேதம்னு தனியா சொன்னாலும் இப்படி ஒரு விவகாரம் இருக்கு. சாகத்ரயி பூருஹ ராஜி. பூருஹன மலை. 3 சாக்கைகளும் 3 மலைகள் போல் பிரகாசிக்கிறதே, அந்த பிரகாசத்தை கொண்ட
தேவி தெய்வீ திவஹ கிளேஷம் வினா கண்டபதேன எஸ்ய இந்த எந்த ஒரு மகரிஷிக்கு கிளேசமே இல்லாம தொண்ட வழியாக இந்த தெய்வீ வாக்கு ராமாயணம்ங்கிற தெய்வீ வாக்கு ராமாயணம் வேதத்துடைய சாரம் மூன்று வேதங்கள் கொண்ட சரஸ்வதி எந்த வால்மீகி வாக்கு வழியா வெளில வந்தாளோன்னு சொன்னார் இல்லையா பூலோகத்துல மூன்று வேதங்கள் மயமான சரஸ்வதி வால்மீகி வாக்கு வழியா வந்தானா என்ன அர்த்தம்? வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே கேட்டிருக்கீங்களா? வேத பிராச்சேதசாதாசித் சாட்சாத் ராமாயணாத்மனான்னு ஒரு பிரசித்தம். வேதவேத்யனான பெருமாள் தசரத குமாரனாக அவதரிச்சான். வேதத்தினால தெரிஞ்சுக்கப்பட வேண்டியவன் இங்க அவதாரம் பண்ணான்னா வேதமும் அவதாரம் பண்ணோம் இல்லையா? அப்ப வேதம் எப்படி அவதாரம் பண்ணித்து? வால்மீகியனோட வாக்கு ரூபமாக அவதாரம் பண்ணித்து. அந்த பெருமாளை வேதத்தினால தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த பெருமாள் தசரத ராஜகுமாரனுடைய கல்யாண குணங்களை நம்ம வால்மீகியினுடைய வாக்கை வச்சு தெரிஞ்சுக்கணும். அப்போ வேதத்தோடைய அவதாரம் ராமாயணம், பெருமாளுடைய அவதாரம் ராமன் அப்படின்னு ஒரு பிரசித்தமான ஸ்லோகம். அதுல கிளேஷம் வினா கஷ்டமே படாம வால்மீகி அடிச்சு நவுத்தினர். 24ஆம் ஸ்லோகம். கண்டரவேன கண்டபதேன எஸ்ய தெய்வீ திவ பிராக் புவம் ஆகமாத் வாக். தெய்வீ வாக்கு சொர்க்கலோகத்துல இருக்க தேவலோகத்துல இருக்க வேண்டிய சரஸ்வதி பிராக் புவம் ஆவா ஆகமத்து அகமத் முன்னொரு காலத்துல அந்த வாக்கு பூமிக்கு வந்ததோ, எந்த வால்மீகியினுடைய வார்த்தை வடிவமாக பூமிக்கு சரஸ்வதி தேவி வந்தாலோ அந்த வால்மீகியை இந்த தமயந்தி சுயம்பரத்தை பெருமையாக பாடுகிறார் அப்படின்னு சொல்றார். அந்த அந்த வால்மீகியை தமயந்தி சுயம்பரத்தை பத்தி பாடியிருக்கார் அப்படின்னு சொல்றா. சரியா? ஒரு கவி வர்ணனை தான். ராமாயணத்துக்கு முன்னாடி காலம் தான் நினைக்கிறேன், இல்லை ஒரு வேளை பின்னாடி. ஏன்னா மகாபாரதத்துக்கு முன்னாடி தெரியல, இருக்கலாம். ராமாயணத்துக்கு அடுத்த காலமும் இருக்கலாம். நான் ராமாயணத்துக்கு முன்னாடி காலமா கூட இருக்கலாம். முன்னாடி காலமா இருந்தால் ஓகே, வால்மீகியும் அதை வச்சு கொண்டாருன்னு சொல்லலாம். சரியா? எங்க இருக்கு? தெய்வீ திவ பிராக் புவம் ஆகமத் வாக் கிளேஷம் வினா கண்டபதேன எஸ்ய. அதுவா? சாகாத்ரயீ பூருக மூன்று சாக்கைகளாகிய மரங்கள், மலைகள்னு சொன்னா மரங்கள், பூருகன பூமியில் வளரக்கூடிய மரங்கள். சாகாத்ரயி அதாவது பூருகம்னா மரம், மூன்று சாக்கை பெரிய சாக்கைகளை கொண்ட வேதமாகிய மரம். மரத்தினுடைய ராஜினா என்ன? அடர்த்தி. மூன்று சாக்கைகள், ரிக்யஜுசாமனு மூன்று சாக்கைகளை கொண்ட வேதமாகிய பெரிய மரம் இருக்கே, அந்த மரத்தினுடைய அடர்த்திங்கிற ஒரு பிரகாசத்தை கொண்டு விளங்குறது எது? சரஸ்வதி. அந்த சரஸ்வதியே வால்மீகி வார்க்கு வழியா வந்தா அப்படின்னு. சரியா? வால்மீகி ரஷ்லாகதாம் அநேக சாகத்ரயீ பூருக ராஜி பாஜா வினா கண்டபதேன யஸ்ய தெய்வீ திவ பிராக் புவம் ஆகமத் வாக். சரி, இதோ நிறுத்திப்போம். 56 56 முடிஞ்சிருக்கு.